வணக்கம். ஜெபஸ்டியான் என்ற சீமான் மதுரைக்கு போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த மதுரை விஷயத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் தெளிவாகவே சொல்லி, இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வருமையானால் என்னுடைய அமைச்சரவை போனாலும் பரவாயில்லை, அதை நான் தடுத்து நிறுத்துவேன் என்று வீர முழக்கமிட்டது உன்னுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா? நானும் ரவுடிதான்னு சொன்னது மாதிரி நானும் உண்டுன்னு சொல்லி மதுரையில் போய் நீ குறைச்சிட்ருக்கிற. மக்கள் ஆதரவு வேணும். அதில் சொல்லும்போது நெய்வேலியை பற்றி சொல்கிறேன். நெய்வேலியில் இடம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு போராடியதே திமுக தொழில் சங்கம்தான். அதில் ராமதாஸை கூட குறை சொல்ல முடியாது. அவரும் பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறாரு. இதுவரையிலும் வேலை கொடுக்கக்கூடாதது யாரு? கொடுக்காமல் வைத்திருப்பது யாரு? நீ ஏன் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றிய. உனக்கு அப்பா இருக்கிறான்ல, அவங்ககிட்டலாம் நீ கேட்டிருக்கணும். அவன் பேரை உச்சரிக்கிறதுக்கே உனக்கு பயம். அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? யார் கொடுக்கணும்? மாநில அரசுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அங்கே வடக்கர்களெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறியே. ரயில்வேயில் உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா? உன் முகத்தில் இருக்கிறது கண்ணா இல்லை புழு நிலையின் புண்ணா? அதற்காக வேண்டி நீ என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? தமிழக மக்களெல்லாம் புறக்கணிக்கிற மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் அவனுடைய தாய்மொழியை தவிர, இன்னும் சொல்ல இந்தியை தவிர வேற எந்த மொழியுமே தெரியாமல் தமிழகத்தில் இப்போது பணியாற்றி கொண்டு இருக்கிறாரே, அதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டா? அது யாருடைய இடத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க? நம்ம தமிழ் மக்களுடைய இடத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. நீ தமிழன் என்ற உணர்வு உனக்கு இருந்தால் தானே அந்த உணர்வு வரும். உனக்கு உன் தாய்மொழியின் மேலே பாசம் வருவதற்கு நியாயம் இருக்கிறது. உன்னுடைய மனைவி பேசக்கூடிய உங்கள் இல்லத்திலே நீங்கள் பேசுகிறீர்களே மொழி, அந்த மொழியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் உங்களுக்கு பாசம் வருவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நீ வேஷம் கட்டுகிறாக. எவனோ ஒருத்தன் ஏணியை சாத்துவான், ஏறி உட்கார்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறியே. நீ தான் அடுத்தவன் எச்சில தாகத்திற்கு தண்ணீராக குடிச்சிட்டு இருக்கிற. உன்னோடு இருந்து வெளியே வரக்கூடியவங்க எல்லாமே நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னுடைய கட்சிக்கு வாங்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய அண்ணனுக்கு பேரில் நீ வாங்கியிருக்கிறியா? உன்னுடைய உறவினர் பேரில் நீ வாங்கி கொண்டு இருக்கிறாயே. நீ ஆரம்ப கட்டத்தில் இருந்த உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா? ஒன்றுமே தெரியாதது போல கட்சியில் இருந்து நீக்கிறானா? நீ எங்கேயா நிற்கிற? யாரை நிற்கின? உன்னுடைய நடைமுறை சரியில்லை. நீ தமிழன் அல்ல. நீ தமிழனுக்கு விரோதமான நடைமுறையை நீ கடைபிடித்து கொண்டு இருக்கிறாய். எங்கோ இருந்து எவனோ ஆட்டி வைக்கிறாய், நீ ஆடிக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய சுய உணர்வில், சுய புத்தியில் நீ இந்த கட்சியை நடாத்தவில்லை என்பதற்காக வேண்டி உன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகிறார்கள். நீ யாரையும் நீக்கவில்லை. திமுகவில் சேருகிறார்களாம் 2 பேர் அவருக்கிறாங்களா, மீதியெல்லாம் அவங்க ஆளுக்கலாம். யார்கிட்ட கதை விடுற நீ? திமுகவில் சாரையாக பொதுமக்களெல்லாம் சேருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வெப்ராளத்தை நீ கூட்டிட்டு இருக்கிற. இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு பின்னால் தெரியும் ஆட்டம் என்று சொல்லுகிறார். நீ இப்பவுமே ஆடிட்டு தானே இருக்கிற. உனக்கு நிலையாக நிற்பதற்கு ஒரு இடம் கிடையாது. நிலையாக நிற்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் தமிழக எல்லையை தாண்டி போய் நீ நிற்க வேண்டும். தமிழகத்திற்குள்ளே நிலையாக நிற்பதற்குரிய ஒரு இடத்தை தமிழக மக்கள் ஒருபோது உனக்கு தரமாட்டார்கள். இந்த விடயம் யாரை சார்ந்தது? மத்திய அரசு தேவையான இடத்தை மாநில அரசுகளுக்கு அனுமதி இல்லாமலேயே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற
ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் ஆதரவு கொடுத்தது யார், எதிர்ப்பு தெரிவித்தது யார்? ஆதரவு தெரிவித்ததை பற்றி நீ யாராவது பேசி இருக்கிறாயா? ஆதரவு தெரிவித்தார். இப்போது சொல்லுகிறார், இப்படி தமிழகத்துக்கு ஒரு நிலை வரும் என்று நான் நினைக்கவில்லை, அதனால் ஆதரவு கொடுத்தேன் என்று சொல்றார். அதை பற்றி பேசுவதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? மக்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் நிலை மாறி தடுமாறி பேசக்கூடாது. ஒரே நினைவில் இருந்து பேச வேண்டும். என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வலுவாக குரல் கொடுத்த நேரத்தில் அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் மட்டும் ஆதரித்து பேசினாரே, அது நியாயம்தானா என்று அல்லவா நீ கேட்டிருக்க வேண்டும். அதை கேட்டால் உன்னுடைய பிழைப்பு ஆடி போய்விடும். தமிழகத்தில் பேசக்கூடிய நேரத்தில் தமிழக மக்களெல்லாம் பகுத்தறிவு பெற்றவர்கள், ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். மறைமுகமாக நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பணத்துக்காக வேண்டி அரசியல் நடத்தக்கூடியவர்களும், மக்களுடைய வாழ்வுக்காக வேண்டியும், ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அரசியல் கொள்கையை வகுத்து அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வேறுபாடை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருந்திருக்கிறார்கள். உன்னை விரட்டப் போகிறார்கள்.